வணக்கம். நம்ம டெய்லி டிஎன்பிஎஸ்சி ஒன் மினிட் ரிவிஷன் அந்த டாபிக்ல இன்னைக்கு நம்ம பார்க்க போறது கேன்சர். ஸோ டைப்ஸ் ஆஃப் கேன்சர் தான் நம்ம பார்க்க போறோம். அதுக்கு முன்னாடி வேர்ல்டு கேன்சர் டே எப்போ பார்த்தீங்கன்னா February 4. வேர்ல்டு கேன்சர் டே February 4. அதே மாதிரி நேஷனல் கேன்சர் அவேர்னஸ் டே வந்து 7th நவம்பர். ஸோ டைப்ஸ் ஆஃப் கேன்சர் இருக்கு பாருங்க. கார்சினோமா எங்க அஃபெக்ட் ஆகும்? எபித்தீலியல் அண்ட் கிளாண்டுலர் டிஷ்யூ அந்த இடத்துல கேன்சர் வந்துச்சுன்னா அது வந்து கார்சினோமா அப்படின்னு சொல்றாங்க. ஸோ எபித்தீலியல் அண்ட் கிளாண்டுலர் டிஷ்யூல வந்து நமக்கு வந்து கேன்சர் வந்துச்சுன்னா அது வந்து கார்சினோமா. about 85% ஆஃப் த டியூமர்ஸ் ஆர் கார்சினோமா. ஸோ உலகத்துல இந்த மாதிரி கேன்சர் வந்துச்சுன்னா அதுல 85% இந்த கார்சினோமாஸ் கேன்சர் தான் இருக்கும் அப்படின்னு சொல்றாங்க. அடுத்து சார்கோமாஸ் எங்க வருது? கனெக்டிவ் அண்ட் மஸ்குலர் டிஷ்யூல கேன்சர் வந்துச்சுன்னா அது வந்து சார்கோமாஸ். these phosphates 1% ஆஃப் ஆல் டியூமர்ஸ். இது வந்து ரொம்ப 1% வருது. ஸோ மேக்ஸிமம் 85% வந்து கார்சினோமாக்கு வருது. சார்கோமால வந்து 1% வருது. இது வந்து எபித்தீலியல் அண்ட் கிளாண்டுலர் டிஷ்யூ. இது கனெக்டிவ் அண்ட் மஸ்குலர் டிஷ்யூ. அடுத்து லுகேமியா. ஸோ லுகேமியா வந்து பேர் வந்து பிளட் கேன்சர். லுகேமியான்னு பார்த்தீங்கன்னா பிளட் கேன்சர். சரிங்களா? ஸோ ஃபார்மேஷன் ஆஃப் ஒயிட் பிளட் செல், போன் மேரோ அண்ட் லிம்ப் நோட்ஸ் இருக்குல்ல, அதில் வந்து இன்க்ரீஸ் லெவலில் வந்து ஃபார்ம் ஆயிருக்கும். அதனால லுகேமியா வந்து நடக்கும். Most common type of cancer which also affect below 15 years of age. So குழந்தைகளுக்கு 15 வயசு கீழே உங்களுக்கு இந்த மாதிரி கேன்சர் வந்து நிறைய வந்துட்டு இருக்குன்னு சொல்றாங்க. So 3 type of cancer வந்து இதுவும் மேட்ச் ஃபாலோ கேட்கலாம், இல்ல கூற்று காரணம் கேட்கலாம், தவறான ஒண்ணு அந்த மாதிரி வந்து கேட்கலாம். So அதிகபட்சமா உலகத்துல பாதிக்கப்பட்ட கேன்சர்ஸ்ல பார்த்தீங்கன்னா கார்சினோமாஸ் இருக்கு, அடுத்தது சார்கோமாஸ் இருக்கு. குழந்தைகள் வந்து அதிகமாக பாதிக்கிறது வந்து இந்த லுகேமியா, பிளட் கேன்சர் அப்படின்னு நம்ம சொல்றோம்.